மண்டேலேருந்து டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் குட்டி குட்டி ப்ரெப் ஒர்க்லாம் வந்து நான் பண்ணி வச்சுருவேன். நான் என்ன மாதிரி ப்ரெப் ஒர்க் பண்ணி வைப்பேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு காய்கறி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருவேன். என்னென்னைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு மீல் பிளான் பண்ணி வச்சுருவேன். ப்ளஸ் கொஞ்சம் சமைச்சு வைக்கிறது எல்லாத்தையுமே சமைச்சும் வச்சுருவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிருவேன். அதுக்கப்புறமா மாவு ஒரு வாரத்துக்கானதை அரைச்சி வச்சுருவேன். இட்லி பொடி மெயினாக அரைச்சி வச்சுருவேங்க. அது கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ மெயினாக கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த 3 வேலை தான் செய்வேன். ஏன் பர்சனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நான் போட்டு போகிறதுக்கான ட்ரெஸ்ஸு, பசங்க போட்டு போகிறதுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சுருவேன். மண்டே டியூஸ்டே அப்படின்ற வாக்கில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ஒரு வாரம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அந்த போயிட்டு வந்து டயர்டாக இருக்கிறது, நம்ம லேட்டாக தூங்கி எழுந்தது எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகிடும். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் ரொட்டீன் ப்ராப்பர் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் இப்படி தான் வந்துட்டு ப்ரிப் ஒர்க் பண்ணி வச்சுப்பேன். எதையுமே பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பேன்.